ஹே அம்மா, பேபி மூமெண்ட் ஸ்லோவா இருக்கா? இது நார்மலா? அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு டவுட் இருக்கும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன், கொஞ்சம் பயம், கொஞ்சம் டென்ஷன் எல்லாம் மிக்ஸ்டா இருக்கும். எல்லா அம்மாவுக்கும் ஆல்மோஸ்ட் இந்த டவுட் வரும். எஸ்பெஷலி செகண்ட் ட்ரைமஸ்டர் கடைசியில அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல. ஸோ அம்மா ஃபர்ஸ்ட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பேபி மூமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? பேபி மூமெண்ட்ஸ்னா இத ஃபீல் பண்ற அம்மா ஸ்ட்ராங்கஸ்ட். அந்த டைனி புஷ், அந்த லிட்டில் ரோல், அந்த சாஃப்ட் கிக் இது நார்மல் பாடி மூமெண்ட் இல்ல. உங்க பேபியும் நீங்களும் கனெக்டடா இருக்கிற மூமெண்ட்ஸ் இது. நீங்க ஃபீல் பண்ற ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ரீசன் இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க மூமெண்ட்ஸ் ஸ்லோவா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கும் ரீசன் இருக்கு. செகண்ட், மூமெண்ட்ஸ் ஏன் ஸ்லோ ஆகுது? இதுதான் ஃபர்ஸ்ட் திங் நீங்க புரிஞ்சுக்கணும். அம்மா பேபி உங்க வயித்துல இருக்கும்போது ஒரே ஸ்பீட்ல ஃபுல் டே மூவ் ஆக மாட்டாங்க. அவங்க மூமெண்ட்ஸ் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். அது ஈக்குவலா இருக்காது. ஃபியூ ரீசன்ஸ்னால அது சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட்டு பேபி ஸ்லீப்பிங் டைம். பேபியும் நம்மள மாதிரி 90 to 120 மினிட்ஸ் சைக்கிளில் தூங்குவாங்க. அந்த டைமில் மூமெண்ட் நேச்சுரலி குறையும். செகண்ட், நீங்கள் ஹோல் டே டயர்டாக இருக்கிற நாள். எந்த நாள் நீங்கள் டயர்டாக இருக்கீங்களோ, ஹைட்ரேஷன் குறைஞ்சா, சாப்பாடு ஸ்கிப் பண்ணால், பேபி மூமெண்ட் உங்கள் பாடி ஃபீல் பண்ணுற சென்சிட்டிவிட்டி குறையும். தேர்டு, பேபி பொசிஷன் சேஞ்ச். சம்டைம்ஸ் பேபி பேக் ஃபேஸிங் இருக்கும். அப்போது கிக்ஸு ஃப்ரண்ட்டுக்கு வராது. மூமெண்ட் சும்மா ஸ்லோவாக ஃபீல் ஆகும். ஃபோர்த்து ப்ளசண்டா ஃப்ரண்ட்டில் இருந்தால், அதாவது ஆன்டீரியர் ப்ளசண்டான்னு சொல்லுவாங்க. இதில் மெனி மாம்ஸ் ஃபீல் மூமெண்ட்ஸ் லேட் ஆர் மைல்டு. லாஸ்ட்டு, நீங்கள் பிஸியாக இருக்கும்போது மூமெண்ட்ஸ் மிஸ் ஆகும். நீங்கள் ஃபோன் பார்க்கும்போது, குக் பண்ணும்போது, ட்ராவல் பண்ணும்போது, மைண்டு ஆக்குபைடாக இருந்துச்சுன்னா பேபி மூமெண்ட் ஃபீல் ஆகவே ஆகாது. ஸோ பேபி மூமெண்ட் ஸ்லோ ஆனால் டேஞ்சரஸ்னு ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனுக்கு எப்போவுமே போகாதீங்க. தேர்ட், பேபி ஆக்டிவ் டைம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹாஃப் டென்ஷன் உங்களுக்கு போயிடும். அம்மா உங்கள் பேபி எல்லா டைம்லேயும் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. சர்டன் டைம்ஸில் மட்டும்தான் அவங்க அதிகமாக மூவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சாப்பிட்ட 30 to 45 மினிட்ஸ்க்கு பிறகு, நெக்ஸ்ட்டு ராத்திரி நீங்கள் காமாக இருக்கும்போது, நெக்ஸ்ட்டு சைடில் படுத்திருக்கும்போது, நெக்ஸ்ட்டு நீங்கள் பிரச்சனை இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்போது. இதுதான் பேபியோட ஃபேவரட் ஆக்டிவ் விண்டோஸ். அந்த டைமில் மூமெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் பேபி பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபோர்த்து, ரியல் ட்ரூத் என்னன்னா 24 to 28 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் மூமெண்ட் பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி பேபி கிக்ஸ் லைட்டாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஃப்ளட்டரிங், சம்டைம்ஸ் பபிள்ஸ் மாதிரி. ஸோ ஸ்லோ ஃபாஸ்ட்னு ஜட்ஜ் பண்ணவே வேண்டாம். 28 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் கிளியராக மூமெண்ட்ஸ் ஃபீல் ஆகும். ஃபிஃப்த்து, மூமெண்ட் ஸ்லோவாக உங்களுக்கு ஃபீல் ஆனால் டாக்டர் சில விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள் உங்கள் மனசுக்கு ஒரு பிக் ரிலீஃபை தரும். அதில் ஃபஸ்ட்டு, ஒரு ஸ்வீட் திங்ஸ் சாப்பிடுங்க. ஃப்ரூட்டு, ஜூஸு, டேட்ஸு, பனானா, ஸ்வீட்டு இதை ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். சுகரில் இருந்த பேபிக்கு குயிக் எனர்ஜி வரும். அப்போ மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் திங், லெஃப்ட் சைடில் 20 மினிட்ஸ் படுத்து பாருங்கள். அந்த பொசிஷனில், இந்த பொசிஷன் யூட்ரஸ்க்கு பிளட் ஃப்ளோ அதிகம் ஆகும். அப்போது பேபி ஆக்டிவ் ஆவாங்க. தேர்டு, குவைட் ரூம். ஃபோன்ஸு, டிவி, நாய்ஸ் இது எதுவும் இல்லாத மாதிரி ஐஸ் க்ளோஸ் பண்ணி டம்மியை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் டைனி மூமெண்ட்ஸ் கூட ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு, உங்கள் டம்மியை லைட்டாக டச் பண்ணலாம். ரப்பிங், ஹோல்டிங் டம்மி சம்டைம்ஸ் ஸ்டிமுலேட்ஸ் பேபி. லாஸ்ட், ஹைட்ரேஷன். 1 to 2 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் குடிங்க. அப்போது பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி பேபி ரியாக்ட் பண்ணுவாங்க. இது 80% டைமில் மூமெண்ட்ஸ் பேக் டு நார்மல் ஆகிடும். சிக்ஸ்த்து, கிக் கவுண்ட். ஒவ்வொரு அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய கோல்டு ரோல் இதுதான். ஆஃப்டர் 28 வீக்ஸ் 1 hour ஈக்குவல் டு மினிமம் 6 மூமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் கிக்ஸு, ரோல்ஸு, ஃப்ளிப்ஸு. ஆர் 2 hours ஈக்குவல் டு 10 மூமெண்ட்ஸ். இது நார்மல் ரேஞ்ச். லெஸ் தென் திஸ்னா ட்ரை ஃபுட் ப்ளஸ் லெஃப்ட் சைட் ப்ளஸ் குவைட் ரூம் மெத்தட். ஸ்டில் ஸ்லோவாக இருந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப் டாக்டரை விசிட் பண்ணுங்கள். செவன்த்து, ஏதாவது டேஞ்சரஸ் சைன் இருந்தால் கண்டிப்பாக கவனிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு, ஹோல் டே மூமெண்ட் டிராஸ்டிக்லி ஸ்லோ. செகண்ட், 2 to 3 hours ட்ரை பண்ணியும் 0 ஆர் 1 மூமெண்ட் ஒன்லி. தேர்ட், நீங்கள் யூஸ்வலி ஃபீல் பண்ணுற பேட்டர்ன் சடன்லி கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஃபோர்த்து, மூமெண்ட்ஸ் டூ வீக் ஆர் டல் ரிப்பீட்டட்லி. இந்த மாதிரிலாம் இருந்தால் பயம் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணுங்கள். பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் டாக்டரை செக் பண்ணுறது சேஃப். எயித்து, அம்மா ஒரு எமோஷ்னல் ட்ரூத் சொல்கிறேன். பேபி மூமெண்ட்ஸ்னால் மெடிக்கல் மானிட்டரிங் மட்டும் இல்லை. இட்ஸ் த மூமெண்ட் யூ அண்ட் யுவர் லிட்டில் ஒன் டாக் சைலண்ட்லி. உங்கள் மனசு காமாக இருந்தால் பேபி மூமெண்ட்ஸ் நேச்சுரலி ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் மனசில் ஸ்ட்ரெஸ் இருந்தால் பேபி குவைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் காமாக, ஹைட்ரேட்டடாக ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்கள் பேபி மூமெண்ட்ஸ் நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.